Hi friends, welcome to Flames to Fashion. வாங்க இன்னைக்கு அட்டகாசமா நாம ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலாம். சோ ஒரு வாணல் வச்சிட்டு அதுல எண்ணெய் சிக்கனுக்கு எப்பவுமே எண்ணெய் நீங்க லிமிட்டா விட்டாலே போதும். எண்ணெய் காயட்டும். அதுல மசாலா வகைகள் போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் அதெல்லாம் போட்டாச்சு. அனீஸ் பூ. அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே வெங்காயம் போடும்போது நான் வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவேன். வெங்காயம் எனக்கு எப்பயுமே எந்த ஒரு சமையலாகட்டும் வெங்காயத்தை வந்து நான் நல்லா வதக்கி தான் செய்வேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தேன். அதையும் போட்டு வதக்கியாச்சு. அடுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி கிரேவியை பொறுத்த மட்டும் தக்காளி நல்லா மசிய வதக்குங்க. டேஸ்டாகவும் இருக்கும், கிரேவி கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும். அடுத்து உருளைக்கிழங்கு கழுவி வச்சிருக்கக்கூடிய 3/4 கிலோ சிக்கன் போட்டு ஒரு பெரட்டிடலாம். அடுத்து 2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பாக்கெட் சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் 1.5 கரண்டி. இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு பெரட்டுங்க. இது நான் ரொம்ப சிம்பிளா தான் நான் செய்யறேன். நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்யலை. ஈவினிங் டைம்ல நைட்ல டிஃபனுக்காகட்டும் சாதத்துக்காகட்டும் அதுக்காக சிம்பிளா செய்யறது தான். ஸோ அதிகமா நான் வேற எதுவும் நான் சேர்க்கல இதுல. ஸோ இது பெரட்டினதுக்கு அப்புறமேலுக்கு 1 ஸ்பூன் தயிர். கிரேவி நீங்க எப்ப யூஸ் பண்ணாலும் 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. அது வந்து திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு, கிரேவிக்கு தண்ணியா பிரியாது உங்களுக்கு. உப்பு போட்டுட்டு அதையும் ஒரு பெரட்டிட்டு சிக்கன் கிரேவிக்கு நீங்க அதிகமா தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா சிக்கனே தண்ணி விடும் அப்படின்றதுனால நார்மலா தண்ணி விட்டாலே போதும். கொஞ்சமா தண்ணி சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு உப்பு பதம் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இதுக்கு இடையில வந்து கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கும் ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து தேங்காய் வந்து கொஞ்சோண்டு அரைச்சிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே நான் என்வி பண்ணும்போது தேங்காயை டைரக்டா அரைச்சி ஊற்ற மாட்டேன். தேங்காய் பால் தான் எப்பயுமே நான் யூஸ் பண்ணுவேன். பாருங்க இது 20 நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நல்லா வேக விட்டே எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ தேங்காய் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இது வாசனையும் கொடுக்கும், கிரேவியை வந்து நல்ல ரிச்னஸாகவும் காட்டும். ஸோ அந்த தேங்காய் பாலே போதும் நமக்கு தேவையான கிரேவி. இது வந்து இப்ப 4 பேர் சாப்பிடறதுக்கான கிரேவி நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சிக்கன் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.